guys, welcome to Being Brown. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கொரியன் ஸ்நாக்ஸ் வீடியோ. ஒரு கொஞ்சம் 2-3 வாரத்துக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு வந்த ஒரு கொரியன் ஸ்டோர்ல போய் சோ அத நாங்க இப்போதான் டேஸ்ட் பண்ணி சேனலுக்கு வியூஸ் வரல அதனால தி கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ ஆரம்பிச்சிருக்கோம். இப்போதான் நாங்க அதை சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு ஹானஸ்டான ரிவ்யூ சொல்ல போறோம். எஸ், வீடியோக்குள்ள போலாமா? போலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். வெயிட் பண்ணுங்க. எல்லாம் ஃபோன்லயே ஒட்டிக்கிச்சு. அவன் நல்லா இருக்கு நூடுல்ஸ்க்கு காலி பண்ணி வச்சிருக்கான் போல. வெயிட் பண்ணுங்க, இப்ப ஹோல்ட் பண்ணுங்க. எல்லாரும் டேஸ்ட் பண்ணிட்டு ரிவ்யூ சொல்லுங்க. எப்படி இருக்கு யாருமே சொல்லவே இல்ல. வர மாட்டேங்குது. நிறைய சாப்பிடுங்க, காரம் வருது. வாயில மட்டும் பட்டா எரியுது வாயில. சரி, ஓகே, உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூ சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சூடாக நல்லா இருக்கும். சாப்பிடும் போது அந்த ஸ்பைசினஸ் தெரியல. ஒரு மாதிரி டேங்கியா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு, சோரா இருக்கு, எல்லாமே இருக்கு. சாப்பிட சாப்பிட அந்த ஸ்பைசினஸ் ஹிட் ஆகுது. உங்களுக்கு தெரியும் உங்களோட சவுண்ட் இது அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அவனுக்கு எப்படி இருந்துச்சு? நூடுல்ஸ்ல லைட்டா கெச்சப் ஊத்துற மாதிரி ஆனா அது சாப்பிடும் போது தெரியல, சாப்பிட்ட பிறகு வாயில சொன்னீங்க. அதுக்கப்புறமா தான் காரம் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கான். டாப் நோட், பேஸ் நோட். தெரிய மாட்டேங்குது, ஆனா வாயில எல்லாம் படும்போது தெரியுது. லேட்டரா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்பைசிலாம் இல்ல. அந்த என்ன பிராண்ட், என்ன ஃபிளேவர் ஒரு வாட்டி சொல்லிருக்காங்க. புல்டாக், அதோட ஹாட் சிக்கன் ஃபிளேவர். உங்களுக்கு இதோட இத நாங்க ஆட் பண்ணிருக்கோம் இந்த வீடியோலயே. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஃபிளேவர். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபிளேவர் டேஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ ஃபுல்லா அதுதான் உங்களுக்கு நிறைய கேக்கும். அது என்ன மஷ்ரூமா? ஆல்ஸ்டர் மஷ்ரூம் நினைக்கிறேன். பீஃப் மாதிரி இருக்கு பாக்க. இன்னும் நிறைய வேண்டாம்டா, கொஞ்சமா பாது ரெண்டு வார்த்தை பேசுங்கய்யா. செம்மையா இருக்கு. ஸ்பைஸ் லெவல், அந்த ஃபிளேவர் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இல்ல இது சூப்பரா இருக்குல்ல. நம்ம நார்மலா டாப் ராமென்ல சாப்பிடும் போது ஒரு ஃபிளேவர் வரும்ல. டாப் ராமென்ல வேற மாதிரி இருக்கும். இதுல அந்த மஷ்ரூமோட அந்த இது ஏதோ இருக்கு. பட் நைஸ். ஓகே, சாப்பிடலாம். ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. டேஸ்ட் வேற. இது நல்லாதான் இருக்குடா. நிறையவே எடுத்து சாப்பிடு. அந்த அளவுக்கு காரம் இல்ல. எனக்கு அவ்வளவா பிடிக்கும். பட் ஓகே, நைஸ். இது இதை விட இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி அகைன் டிஃபரண்ட் டேஸ்ட். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் இது ரொம்ப ஹிட் ஆச்சு. எனக்கு அதனால இந்த ஃபிளேவர் கொஞ்சம் ரொம்ப டாமினேட்டா இருந்ததால எனக்கு இது பிடிச்சிச்சு. அவங்களுக்கு இது உங்க 2 பேருக்கு 3 பேருக்கு எனக்கு அது பிடிச்சது மாதிரி. உனக்குடா? இது ரெண்டுத்துல அது பிடிச்சிருக்கு. ஓகே, சோ இதோ முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஒன் இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்றீங்களா? இது அந்த சீஸ் ஃபிளேவர். காரமா இருக்கா? சீஸ் பால்ஸோட சீசனிங் இருக்குல்ல, அதுதான் ஜாஸ்தி இருக்கு. நார்மல் மேகில நம்ம அந்த எக்ஸ்ட்ரா அந்த சீஸ் பால்ஸோட மசாலாஸ் மேல ஆட் பண்ணா எப்படி இருக்குமோ எனக்கு அப்படிதான் இருக்கு. பட் ஓகே,
சாப்பிடலாம், நல்லாதான் இருக்கும். எல்லாமே சாப்பிடறதுக்கு தான். ஒன்ஸ் இன் a while. டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு? இருக்குல்ல ஏதாவது கொஞ்சம் மொக்கையா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அது நார்மல் மேகி, அந்த நம்ம அந்த 2 minutes மேகி செய்வோம்ல, அதுலயே சீஸ் ஃபிளேவர் ஆட் பண்ண மாதிரி இருக்கு. அந்த சீஸுமே வந்து ரொம்ப அப்படியே செம்மையாலாம் இல்ல. நாங்க ஆக்சுவலி அந்த 3x 2x ஸ்பைஸ்ல வாங்கல, ஏன்னா சின்ன பசங்க ட்ரை பண்றாங்க அப்படின்றதுக்காக. நாங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, பட் பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? நார்மல் மேகில சீஸ் ஆட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இது ஒன்னும் ஆஹா ஓஹோ அப்படி சொல்ற மாதிரிலாம் இது இல்ல. சோ ரேங்க் பண்ணிடலாம். ஓகே ஓகே, என்னென்ன நூடுல்ஸ் எது எதுன்னு சொல்லிடலாம். இது வந்து புல்டாக்கோட ஹாட் சிக்கன் லைம் நூடுல்ஸ். இது ஜின்னோட மைல்டு நூடுல்ஸ், மைல்டு ராமன். இது அதே புல்டக் தானே? இல்ல இது வந்துட்டு புல்டக்கோட சீஸ். ஆமா, ஓகே. புல்டக்ல சீஸ் ஃபிளேவர் ஏதோ கிரீம் அண்ட் சீஸோ ஏதோ ஒன்று வர அந்த ஃபிளேவர் இது. ஸோ எனக்கு 1 2 3 இதே ஆர்டர் தான். எனக்கு 1 2 3. நீங்க? எனக்கு வந்து இது 1 இது 2 இது 3. நீ? எனக்கு இது 1, இது ரெண்டுமே 3. 2 ஸ்கிப் பண்ணிட்டேன். நீடா? 1 2 3. அதே ஆர்டர். ஓகே, நெக்ஸ்ட் நாங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பாக்க. எங்க கிட்ட மைக்ரோவேவ் இல்லாத காரணத்தினால் ஏர் ஃப்ரையர்ல பண்ணோம். சோ அதோட ரிசல்ட் தான் இது. ஆல்மோஸ்ட் யாருக்கு அந்த தைரியம்? தொக்குக்கு தனியா இருக்கு, சூப் தனியா இருக்கு. சரி ஓகே. ஐயோ வர சாஸோட எடுங்க ஜி. இருங்க வரணும்ல. வந்து வர மாதிரி எப்படி இருக்கு? இது அவ இப்பதான் ப்ராசஸ் பண்றா, மைண்டுக்கோ அவளுக்கோ போகுது இல்ல. ஐயோ 2ல வேணாம், நான் 2 சாப்பிட. 1 சாப்பிடறதுக்கே தைரியம் இல்லை. இந்த சாஸ் நல்லா தான் இந்த இருக்கு. நாசூப்பி ஆட்ல வரும் தெரியுமா, காப்பியோ அப்படின்னு. இது தனியா அது தனியா சாப்பிடணும். 2 மிக்ஸ் ஆகல, நல்லாவே இல்ல. இப்படி தெரியுமா இருக்கு? இந்த பபிள் கம்லாம் ரொம்ப நேரம் மென்னுட்டு துப்பிட்டு அப்புறம் அப்ப நீ துப்பிடுறதே லேவரே இல்லாம ஒரு மாதிரி இருக்கும்ல. ஆமா, தம்பி காமெடி வேண்டாம் சொல்லிட்டேன் நானு. காமெடி பண்ணாத. வாயில வச்சு ரொம்ப நேரம் சூ பண்ணப்போ டேஸ்ட் இல்லாம இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. ரப்பர் மாதிரி இருக்கு. ஒருவேளை கொரியன்ஸ் இதை பெட்டரா சமைப்பாங்க. அவங்களோடது டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இப்ப இது ஏன் கொரியன் ஸ்டோர்ல ஸ்டோர் பாட் பா இது. இது நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவ? இதுக்கு 0 மார்க்ஸ். நல்லாவே இல்ல, அத கூட 2 வாட்டி சாப்பிடுறாங்க. அந்த சாஸ் வர சீஸ் காசு கொடுத்து வாங்கி இருக்கோம், அந்த வழி நமக்கு தெரியும். இது எவ்வளவு இது? இந்த காசு 300 என்னமோ நினைக்கிறேன். பாரு கீழே போட்டுருக்கா. இது ஆனா 280 நினைக்கிறேன். ஒர்த்தே இல்ல, தயவு செஞ்சு இதெல்லாம் வாங்க. கொஞ்சம் சீஸ் டேஸ்ட் மட்டும் வருது, வேற எதுவுமே இல்ல நீங்க சாப்பிடணும்னா இதை எடுத்து இது என்ன சொல்லுவாங்க, வடிகட்டிட்டு வெறும் இந்த சூப் மட்டும் குடிச்சுக்கலாம். அது நல்லா இருக்கு நிஜமா. யாரா வீட்ல மைக்ரோவேவ் இருந்தா கூட அவங்க ஒருவேளை நம்ம மைக்ரோவேவ்ல ட்ரை பண்ணாதனால அப்படி ரப்பரியா இருக்கும் மேபி. இல்ல இது நான் வந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டப்போமே இப்படிதான் இருக்கும். ஆனா இவ்வளவு கேவலமா இருக்காது, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், இன்னும் குக்கா இருக்கும். இது பன்னீர் பட்டர் மசாலா மேல வருவாங்க தெரியுமா, அந்த கசூரி மேத்திலாம் போட்டு அந்த ஃபிளேவர் இருக்கு. சரி அது அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த ஷின்சான் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் கைஸ். கொஞ்சம் ஏதாவது குடிக்கலாமா ப்ளீஸ்? வாய் ஒரு மாதிரி இருக்கு. ஷின்சான் ஸ்நாக்ஸ் சரி ஓகே. பேர் வந்து கோலாஸ் மார்ச். ஏதோ ஒரு பிஸ்கெட் நல்லா இருந்துச்சுன்னு எடுத்தோம். கையில எடுத்து வச்சுக்கோங்க, ஒரே டைம்ல சாப்பிடலாம். ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் ஒண்ணு எடுத்துக்கோங்க, ஒரே டைம்ல சாப்பிடலாம். இந்த பாசிட் நல்லா இருக்கு. கேமரால காமிச்சறோம். ஜாய்னு எழுதி இருக்கு. அவன் வந்து ப்ரொஃபஷனல் போல. ஓகே சாப்பிடலாமா? 3 2 1.
கிரீம் பிஸ்கெட் மாதிரி இருக்கு. பைட்ஸே இதை விட 100 டைம் சூப்பரா இருக்கும். ரொம்ப நார்மலா இருக்கு. பட் இன்னொன்னு சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அட வெக்கம் கட்டவீங்களா. நல்லாதான் இருக்கு. நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டா அது கூட இது எவ்வளவு நல்லா இருக்கு. 200 இது ஒர்த்தா? அப்ப இல்ல, கண்டிப்பா இல்ல. அதான் இருக்கு, பட் பிரைஸ்க்கு பத் கிடையாது. அவ அப்ப வாய் தாங்கப்பா ப்ளீஸ் பாடிக்குப்பா. தண்ணி குடி அடைச்சா ஜூஸ்டாப்பா குடிப்பா அடிச்சா. ஓகே, நெக்ஸ்ட் வசாபி ஃப்ளேவர்ல ஒரு சாக்லேட் வாங்கணும். சாக்லேட்டா? ஆமா, ஆல்மண்ட் கேண்டி. இத ட்ரை பண்ணி பாப்போம். வெறும் wasabi சாக்லேட். அகைன் இதுவுமே எல்லாருமே ஒரே டைம் ஒன்னா ரியாக்ஷன் கேப்சர் பண்ணோம். துப்ப கூடாது. இப்பவே சொல்லிட்டேன். ஏய், பூஞ்சை பிடிச்ச மாதிரி இருக்கு. ஆல்மண்ட் ஃப்ளேவர். வெயிட் பண்ணு ஒரு நிமிஷம். எது காமிச்சோம்? கையில அப்படியே எடுத்துக்கோ. இந்தாங்க. நாங்க போய் காமிச்சிடுவோம். ஃபர்ஸ்ட் சாப்பிடு. என்னடா இங்க பாருங்க. வெயிட் பண்ணுங்க. அப்பவே சொன்ன அந்த கருப்பத்தை வாங்காதானே. தண்ணி வேணும். கேவலமா இருக்கு. இந்த கெமிக்கல்ஸ் இருக்கும் தெரியுமா, அது மாதிரி இருக்கு. இதை யாருமே எக்ஸாஜரேட் பண்ணல. சத்தியமா இதை வாயில வைக்க முடியல. எனக்கு தண்ணி வேணும். கருமோ. அப்படியே அது கடி கூட இல்ல. ஆல்மண்ட் ஃப்ளேவர் வேற இதுல. வாயில வச்ச உடனே ஒரு ஃப்ளேவர் வந்து எனக்கு கொமட்டது. எனக்கு வச்சதும் அந்த கெமிக்கல் ஸ்மெல் வந்துருச்சு. ஒரு மாதிரி கெமிக்கல் வருது. இது wasabiயோட டேஸ்டே இல்ல. இது வேற ரொம்ப கெமிக்கலோட வசாபி கசக்கதான் செய்யும். இது கெமிக்கல் மாதிரி இருக்கு. மருந்து மாதிரி இருந்துச்சு. இந்த ஜூஸ் ஆசைப்படி நீ குடி ஃபர்ஸ்ட். ஃபைனலா இந்த ஒரு பீச் ட்ரிங்க். ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிரப் இருக்குல்ல, காஃப் சிரப். லிட்டரலா காஃப் சிரப் மாதிரி இருக்கு. எனக்கு பிடிக்கல. ஓஆர்எஸ் மாதிரி இருக்கு. எளநீரோ காஃப் சிரப் நல்லாதான் இருக்கு. எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி இருக்கு. எனக்கு பிடிக்கல. நல்லாதான் இருக்கு. கோவிட் அப்போ ஜிங்கோவிட்னு ஒரு சிரப். அதேதான். கொரியன்ஸ் நம்ம ஏமாத்தினாங்க guys. கொரியன் ஏமாத்தல, நம்ம ஏமாந்துட்டோம். என்னடா இதே சாப்பிடுறேன். இனிமே யாராவது மார்க் கம்மியா வாங்கினா இதுவும் இந்த வசாபி எல்லாம் யாரும் ஓ கொன்றாவியது பாச்சி. இது ஜிங்கோ டேஸ்ட்லாம் வரல. ஏய், அது சத்தியமா சரி விடு, நீ குடிக்கும் போது எனக்கு தப்பா பேசிக்கிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க. பாய் பை. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா. அத காட்டுங்க. யாரா அவ? இவ்வளவு அமளிதுமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. ஒரே நிமிஷமே. சாப்பிட முடியுதா? நல்லா இருக்கு போல, நாய் தின்னுட்டே இருக்கு. ஸ்வீட்டா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாதானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம